இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த சாரதா வருவான்னு நினைக்கிறியா பூர்வா? வருவா மாமா. நம்ம மகுடி ஊதுனா பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி அந்த சாரதா ஆடிதான் ஆகணும். எப்போ அடுத்து என்ன சொல்ல போறோமோங்கிற பயத்துல நடுங்கிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பா பாவம். அதோ வந்துட்டா. வணக்கம் சரத்சந்திரா அண்ணா. வணக்கம் அபூர்வா. சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? விவாகரத்தை பத்தி பேசலான்னு வர சொன்னோம். அதான் நான் ஒத்துக்கிட்டேனே. நீ ஒத்துக்கிட்ட, அதுக்கு கேபி ஒத்துக்க வேண்டாம்? அவர் ஒத்துக்குவாரா மாட்டாரான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அப்ப எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீங்களே ஏதாவது சொல்லி, இல்ல மீரா கிட்டயாவது சொல்லி ஒத்துக்க வைங்களேன். சாரதா சாரதா சாரதா. நாங்க பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மட்டும்தான் ஒத்துக்கிட்டோம். அதுக்கு பதிலா நீ கேபிக்கு விவாகரத்து கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் விவாகரத்து கொடுக்கறதுனாலதான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு ககனுக்கு எக்காரணத்து கொண்டும் தெரியவே கூடாது. சாரதா கொடுக்கற விவாகரத்தாலதான் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு ககனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்படின்னா விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம விவாகரத்தாலதான் இந்த கல்யாணம் நடக்க போகுதுங்கிற விஷயத்த ககன் கிட்ட லீக் பண்ணணுமா? எஸ், கரெக்டா சொன்னீங்க மாமா. கண்டிஷன் போட்டு என் கல்யாணம் நடக்கணுமான்னு ககன் கோவத்துல இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவான். அப்போ நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நீங்க எந்த தப்பும் செய்யாம இந்த கல்யாணம் கேன்சல் ஆக போகுதுன்னா உங்க பொண்ணோட காதல் கதையில நீங்க வில்லனாவே இருக்க முடியாது மாமா. அவளுடைய பார்வையில நீங்க ஒரு நல்ல தகப்பனா மட்டும்தான் இருப்பீங்க. அபூர்வா, நீ ரொம்ப புத்திசாலிமா. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் சொல்றேன் மாமா, ஒண்ணு நம்ம வாய்ப்புக்காக காத்து இருக்கணும், இல்லனா நம்மளே அதை உருவாக்கணும். மாமா, இவங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் மாமா. ஏதோ பாண்டிச்சேரியில் ஃபேமஸ்னு சொல்றாங்களே, ஒருவேளை ஏதாவது டிவிலயோ இல்ல பேப்பர்லயோ பார்த்திருப்பேன். இல்ல இல்ல மாமா, பர்டிகுலரா எங்கேயோ நான் பார்த்திருக்கேன். ஷோபா சந்திராவோட மாணவின்னு சொல்றதுக்கு நான் எப்பவும் பெருமைப்படுவேன். என் நாட்டியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயே ஒரு சின்ன வேண்டுகோள். என்னோட நாட்டிய கலை பாண்டிச்சேரியோட முடிவடைஞ்சிடக்கூடாதுன்னு நிறைய பேரு சொன்னதுனால என்னோட நாட்டிய கலா மந்திர பிரான்ச்ச இந்த சென்னையிலயும் ஓபன் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆர்வம் இருக்கிற எல்லாரும் உங்க குழந்தையையும் சேர்க்கலான்னு உங்ககிட்ட அன்பா கேட்டுக்கிறேன். இப்போ நீங்க என்னோட நாட்டியத்தை கண்டு ரசிக்க போறீங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னது, இதான் நாட்டியமா? நீ ஷோபா சந்திராவோட மாணவியா? அப்பேற்பட்ட ஷோபா சந்திராவோட மாணவியான என் நாட்டியத்தை
நடுவுல நிறுத்துறதுக்கு நீ யாரு? அந்த ஷோபா சந்திராவோட பொண்ணு. ஓ, பூமிங்கிறது நீதானா? உன்னை பத்தி சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு உயிர் கொடுக்கும்போது எங்க ஷோபா சந்திராமா இறந்து போயிட்டாங்க. அவங்க கிட்ட நாட்டியத்தை கத்துக்கிட்ட ஏன் கிட்டயே நாட்டியத்தை பத்தி கேள்வி கேக்குறியா? முதல்ல நாட்டியத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியும். என் அம்மாவையே குருவா ஏத்துக்கிட்டு நான் நாட்டியத்தை கத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டு மனசுல நினைச்சா மட்டும் நாட்டியம்லாம் வந்துராது பூமி. சாதனை செஞ்சா சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல. துரோணாச்சாரியார மனசுல குருவா ஏத்துக்கிட்டு அவர் உருவத்தை பூஜை பண்ணி வில் வித்தைய கத்துக்கிட்ட ஏகலைவன் அர்ஜுனரையே பயம்புறுத்தனா. அதே மாதிரி நான் என் அம்மாவை குருவா மனப்பூர்வமா நினைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல சிஷ்யா இருந்திருக்கேன். நீ சொல்றத பார்த்தா இப்போ நீ என்ன பயமுறுத்த நினைக்கிறியா என்ன? ஹலோ மேடம், எங்க பூமி டான்ஸ் பண்ணி அதை மட்டும் நீங்க பாத்தீங்க, அப்படியே ஆடி போயிருவீங்க. அப்படியா? இப்போ நடுவுல வேற ஒருத்தர் வந்துட்டாரு இவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு. என் நாட்டியத்துக்காக உயிரையே குடுக்கிற ரசிகர்கள் இருக்கிறன்னா இந்த அம்மா நடனமாடி நான் பாக்கணுமா? பாக்குறது இல்ல. முடிஞ்சா என் கூட சேர்ந்து ஆட சொல்லு. ஒரு 2 ஸ்டெப்லயே ஆட முடியாம தோத்து போகாம இருந்தா என் பேரு ஷோபா சந்திராவோட மாணவி சாதனா இல்ல. ச்சீ, வாய மூடு. ஜிங்கு ஜிங்குன்னு இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு அதுக்கு நாட்டியன்னு ஒரு பேர் வச்சு வார்த்தைக்கு வார்த்தை எல்லா விஷயத்துக்கும் எங்க அம்மா பேரை கொண்டு வராத. ஏன் கூட போட்டிக்கு வான்னு சொல்லி உன்னோட குழிய நீயே தோண்டிக்கிட்ட. நான் இந்த போட்டிக்கு தயாரா இருக்கேன். Come on, பூமி.